Hello students, I am Anthony. நம்ம 10th Mathematics Numbers and Sequencesல example 2.17 நம்ம பார்க்குறோம். ஓகே, ஒரு பர்சன் சென்னை டு டெல்லிக்கு வந்து போகிறார். சரிங்களா? அவர் ஸ்டார்ட் பண்ணோட டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22.30 hours on Wednesday. ஓகே, அவர் டோட்டலாக வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா 32 hours. ஓகே, ஸோ அவர் வந்து எப்போ டெல்லி போய் சேருவார் அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? Since starting time 22.30 and traveling time 32 hours. ஓகே, பயணம் தொடங்கும் நேரம் 22:30 மற்றும் பயண நேரம் 32 மணி நேரம். சரி, இங்கே இந்த 22.30 இருக்கு இல்லையா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே டைம். சரி, ரயில்வே டைம்ங்கிறது 24 hours. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதுங்க. எது? ஓகே, 22.30 ப்ளஸ் இந்த ட்ராவலிங் டைம் 32 இல்லையா, அதையும் ஓகே 32. இங்கே வந்து என்ன எழுதுவீங்க? ஓகே, மாடு. ஓகே, நம்ம தமிழில் சொல்லணும்னாக்கா மட்டு. இங்கே வந்து 24. சரி, இந்த 22.30ங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம், 32ங்கிறது உங்களுக்கு ட்ராவலிங் டைம், இந்த 24ங்கிறது ஓகே ரயில்வே டைம். அதாவது பர் டே வந்து உங்களுக்கு 24 hours. அதை தான் மீன் பண்ணுது. ஓகே, கான்குரண்ட். ஓகே, கான்குரண்ட்டும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுங்க. 22.30வையும் 32 நீங்கள் ஆட் பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஓகே 54.30. அதே கண்டினியூ பண்ணுங்க. இது இந்த மாடு. சரியா? மாடு நம்ம தமிழில் சொல்லணும்னாக்கா மட்டும் நம்ம சொல்லுவோம். ஓகே 24. ஓகே, இங்கே இந்த 54.30 இருக்கு இல்லையா, இது வந்து என்ன வரணும்? ரிமைண்டர் வரணும். அதாவது 24ஆல் டிவைட் பண்ணது போக மீதி பேலன்ஸ் என்ன? ஓகே, டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, 54.30வை எதால் டிவைட் பண்ணுறீங்க? ஓகே 24ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 54.30வை 24 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுவோம்? 2 டைம்ஸ். அப்போ 2 × 24 வந்து உங்களுக்கு 48. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6.30. அப்போ 6.30 தான் என்னது உங்களுக்கு ரிமைண்டர். அப்போ இங்கே எழுதும்போது என்ன எழுதுவீங்க அப்படின்னாக்கா கான்குரண்ட்டு ஓகே 6.30. ஓகே, இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். எது? மாடு. எஸ். ஓகே, ஹியர் வீ கேன் ரைட் நவ். ஓகே, மாடு நம்ம தமிழில் சொல்லணும்னாக்க ஓகே மட்டு ஓகே 24. ஓகே, இந்த டோட்டல் ட்ராவலிங் டைம் இருக்கு இல்லையா 32 hours. இது நம்ம இப்படி பிரித்து எழுதலாம். எப்படி? 1.30 ப்ளஸ் 24 ப்ளஸ் 6.30. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஓகே எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 22.30. ஓகே, அதாவது வெட்னஸ்டே அன்னைக்கு. சரியா? அப்போ பர் டேக்கு வந்து டோட்டல் ஹவர்ஸ் வந்து என்னது? 24. அந்த 24ஐயும் இந்த 22.30 நீங்கள் கம்பேர் பண்ண பொழுது என்ன டிஃப்ரென்ஸ் வருது? ஓகே 1.30. அதனால தான் அங்கே பாருங்கள் 1.30 போட்டிருக்கோம். ப்ளஸ் ஓகே பர் டே. ஓகே, ஒன் டேக்கான வந்து டோட்டல் ஹவர்ஸ் வந்து என்னது? 24. அதனால தான் ப்ளஸ் 24 ப்ளஸ் ரிமைனிங் 6.30. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து வெட்னஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இந்த 1.30வை நீங்கள் இந்த 22.30ஓட நீங்கள் ஆட் பண்ண பொழுது அது வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அதனால தான் 1.30வை நான் என்ன பண்ணுறேன்? வெட்னஸ்டே, அதாவது புதன் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அப்போ வெட்னஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபாலோயிங் டே வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே. அப்போ இந்த 24 hours வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே, அதாவது வியாழன். சரியா? மீதி பேலன்ஸ் என்னது? 6.30. அது வந்து எங்கே ஃபாலோ ஆகும்? ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ அதனால தான் ஃப்ரைடே. ஓகே, தட் இஸ் நத்திங் பட் நம்ம தமிழில் சொல்லணும்னாக்க வெள்ளி நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ அந்த 32 hours வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே முடிஞ்சு தேர்ஸ்டே முடிஞ்சு ஃப்ரைடே வந்தாச்சு. அப்போ 6.30ங்கிறது உங்களுக்கு மார்னிங் டைம் இல்லையா? ஸோ அதனால தான் therefore you will reach Delhi on Friday at 6.30 AM. AMங்கிறது மார்னிங் டைம். ஓகே, எனவே அவர் வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணிக்கு டெல்லி சென்றடைவார். ஓகே, தேங்க்யூ.